சார், கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் 100 கோடி கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் பாருங்கன்னு தாராள மனசோடு அவர் சொன்னதும் நானும் அவரை கையெடுத்து கும்பிட்டபடி கோயில் பிரகாரத்தை சுத்தி ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன். என்னோட நீண்டகால நெருங்கின நண்பர் ஒருத்தர், ரொம்ப நேர்மையான மனுஷன், குறுக்கு வழி அறவே பிடிக்காது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதுன்னு திருப்திப்படக்கூடியவர். ஏதோ நேரங்காலம் நல்லபடியா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில்ல மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு கடனாளி ஆயிட்டார். குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 40 வருஷ கால உழைப்புல அவர் வாங்கின நிலம், கட்டின வீடு எல்லாத்தையும் வித்து கடன் அடைக்க வேண்டியதாயிடுச்சு. அப்பையும் பாதி கடனை அடைக்க முடியல. பொழுதேனிக்கும் போன்லையும் நேர்லையும் கடங்காரங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ராத்திரி 10 மணிக்கு மேல என்னை வந்து சந்திச்சு அவர் மனசுல உள்ள பாரத்தை பூரா இறக்கி வச்சார். கடைசியா அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை ரொம்ப கலங்கடிச்சிருச்சு. சார், இதுக்கு மேல என்னால இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழ முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. 70 வயசுக்கு மேல புதுசா ஒரு தொழில் செய்யவும் என் உடம்புல தெம்பில்லை சார். யாருக்கும் சொல்லாம ஊரை விட்டு போயிடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். கையெடுத்து கும்பிட்டவங்கெல்லாம் இன்னைக்கு கண்டபடி திட்டத்தை நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் மனைவிதான் சார் ரொம்ப பாவம். தான் பேர்ல இருந்த வீட்டையும் கொடுத்து தன்னோட நகைகளையும் கொடுத்து இதுக்கு மேல எல்லாரும் வாசல்ல வந்து நின்று பேசுற வார்த்தைகளை தாங்குற சக்தி அவங்களுக்கு இல்லை சார். அதனால அவங்கள எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு நான் இந்த நாட்டை விட்டு புறப்படுறதா முடிவு பண்ணிட்டேன்னு அவர் கண்ணீரோட சொன்ன வார்த்தைகளை என்னால் தாங்கவும் முடியலை. அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் அவர் எழுந்திரிச்சு போனப்போ அவரை தடுக்கவும் முடியலை. இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல பாவம் இப்படி ஒரு ஊரை விட்டே ஓட வேண்டிய துப்பாக்கிய நிலைமைக்கு ஆளாயிட்டாருன்னு கலங்க ஆரம்பிச்சிட்டேன். இது நடந்து சுமார் ஒரு 6 மாசம் இருக்கும். போன வாரம் சொந்த ஊர்ல நடந்த ஒரு தேர் திருவிழாவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. நானும் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு திரும்புற நேரத்துல, சார் வணக்கம், எப்படி இருக்கீங்கன்னு ஓடி வந்து என் கையை பிடிச்சார். அதே என்னோட அருமை நண்பர். இனி அவரை எந்த காலத்துல பார்க்க போறோங்கிற ஏக்கத்துல இருந்த எனக்கு 6 மாத காலத்திலேயே அதுவும் இவ்வளவு மகிழ்ச்சியோட தேஜஸோட அவரை பார்த்ததோ இறைவனை நோக்கி மீண்டும் ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் அவர்கிட்டயே நான் பேச ஆரம்பிச்சேன். சார், நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்களோன்னு நான் கவலைப்படாத நாளே இல்லை. ஆண்டவன் தான் உங்களை காப்பாத்திருக்கார். ஆமா, வீட்டில் நல்லா இருக்காங்களா சார்னு கேட்டேன். அவங்க பரவாயில்ல சார், இப்போ கூட பொண்ணோட டூருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபடியே வாங்க சார் அப்படி உட்காந்து பேசலாம்னு கோயில் மண்டபத்தில் ஒரு ஓரமாக அழைச்சிட்டு போனார். நானும் அவரோட பக்கத்தில் உட்காந்து அவர் கதையை கேட்க ஆரம்பித்தேன். சார், நானும் என்னோட மனைவியும் கடைசியாக ஒரு வாட்டி மாரியம்மனை கும்பிட்டுட்டு வந்துடலான்னு போனோம் சார். கோயில் வாசப்படியில் என் மனைவி காலை வைக்கும்போது கொஞ்சம் தடுமாறி விட பார்த்தாங்க. உடனே ஒரு பெரியவர் ஓடி வந்து அவங்கள தாங்கி பிடிச்சிட்டார். நல்ல காலம், அடி எதுவும் படலை. இப்போ நாம் உட்காந்து பேசுகிற மாதிரி அவர் என்னோட ஆசுவாசமாக உட்காந்து அங்கே பேச ஆரம்பித்தார். உங்ககிட்ட நான் சொன்ன அதே செய்தியை என்னமோ அவர்கிட்டையும் எனக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. இருக்கிற கடனையும் ஊரை விட்டு போகிற முடிவையும் அவர்கிட்ட சொல்லி அழுதுட்டேன். இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட அவரு, மொத்தமாக உங்களுக்கு இப்போ எவ்வளவு தேவைப்படும்னு கேட்க, நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும்னு சொல்ல அதை நான் தாரேன்னு ஒத்துக்கிட்டாரு பாருங்க. என்னால் நம்பவே முடியலை. வட்டி எவ்வளவுன்னு கேட்டேன். வட்டியா? நான் என்ன கடனாவா கொடுக்க போறேன், ஃப்ரீயா தானே கொடுக்குறேன்னாரு. அந்த மாரியாத்தாலேயே அவர் ரூபத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படியோ கடன் அடைச்சிட்டீங்கல்ல, அது போதும் போங்கன்னு. அவர் சிரிச்சபடியே, அப்பவே இதை அடைச்சிருக்கலாம், இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு அது கிடைக்க ஆளுக்கு கொஞ்சம் வட்டி சேர்த்து கொடுத்துடலாம் போங்கன்னு கூலா சிரிச்சார். அவர் இப்ப கடல்ல கலங்கி நின்ற நண்பராகவே தெரியல. பல கோடி ரூபாய் பணத்தை கையில வச்சிருக்கிறவர் மாதிரி ஒரு தெம்பு, தைரியம், நடவடிக்கை, பேச்சு எல்லாமே மாறி போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆமா, இஸ்ரேல் போருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு குழப்பத்தோட நான் கேட்டேன். அதுக்கு அவர் கொஞ்சம் குரலை தாழ்த்தி ரகசியமா சொல்ல ஆரம்பிச்சார்.
எனக்கு பண உதவி பண்ற அவருக்கு மொத்தமா வர வேண்டியது ஒரு 1000 கோடிக்கு மேல இருக்கு. இப்ப முதல் கட்டமா வந்த 100 கோடி ரூபாயும் அந்த நாட்டு அக்கவுண்ட்ல ஏத்தி இமெயில்லாம் அனுப்பிட்டாங்க. நம்ம இந்தியாவில் வந்து கிளியர் ஆகிறதுக்குள்ள இந்த இஸ்ரேல் வார் வந்துச்சா வேர்ல்டு லெவல்ல டிரான்சாக்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அநேகமா அடுத்த வாரம் கிளியர் ஆயிடும்னு மெசேஜ் போட்டுட்டாங்கன்னார் மிகச் சாதாரணமா. எனக்கோ அவரோட கோடீஸ்வர நண்பரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆமா அவர் எது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரான்னு ஒரு குத்து மதிப்பா நான் கேட்க, அதுக்கு அவரு இன்னும் சிரிச்சபடியே, சார் இது ட்ரஸ்ட் மூலமா வர்ற பணம், வெளிநாட்டில் பல லட்சம் கோடி டெபாசிட்டா கிடைக்கு, ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அதை வாங்கி மக்களுக்கு உதவி பண்ணலாம். உதவின்னா என்ன கணக்கு காட்டுறது தான். நண்பர்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு 1000 கோடி சாங்ஷன் ஆயிட்டு. இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுனால அங்கங்க கொஞ்சம் கவனிச்சு தான் ஆகணும் இல்லையா. ஒன்றும் பெரிய செலவு இல்லை. 1000 கோடி வர்றதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருப்பாரு, அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வாரம் பணம் கைக்கு வந்துடும். அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம கடனை அடைச்சு முடிச்சிடலான்னார். இன்னமும் அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லையா. கையில பணம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க பேசுற பேச்சுக்கும் கைக்கு பணம் வந்துட்டா பேசுற பேச்சும் ஒன்னா இருக்கிறது இல்லையே. ஏன் சார் பணம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்து உதவிடுவாரான்னு. இப்படி நான் கேட்டதுதான் தாமதம். அவர் இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அதோட என் காதுக்கு பக்கத்தில் வந்து, சார் எனக்கு அதில் 10 கோடி தனியாக வரப்போகுது, அதுக்காக நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் கைமாத்து வாங்கி தனி அக்கௌண்ட்டும் ஏற்பாடு பண்ணிட்டேன், இதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாண்டா அப்படின்னா ரகசியமாக. இதை கேட்டதும் என்னோட பழைய பாலிய நண்பர் கட்டப்புள்ள ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அவரும் ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கு என்ன உதவினாலும் தட்டாம செய்யக்கூடியவர். சின்ன பிள்ளையிலிருந்து உழைச்சி முன்னுக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் நிலம், மாடி வீடு எல்லாமே கட்டி நல்லா செல்வாக்கா தான் வாழ்ந்தாரு. அவருக்கு இப்படித்தான் ஒரு சமயம் தொழில நஷ்டம் ஏற்பட்டு கடல்ல சிக்கிட்டார். இதே போல அவருக்கும் ட்ரஸ்ட்ல இருந்து பணம் வருதுன்னு பல பேர்கிட்டையும் கைமாத்து வாங்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு 1000 கோடி பணம் வருது அப்படிங்கிற நம்பிக்கையோடய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இறக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய பணம். ஆனால் அந்த ட்ரஸ்ட் பணம் அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் வரவே இல்லை. ஆனாலும் ஒரு நாள் கூட அவர் நம்பிக்கை தளர்ந்ததே இல்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு வேண்டிய எல்லார்கிட்டையும் ஒரு 1000 கோடிக்கு உன்னையே அதிபதியாக்கிடலாம்னு பார்க்குறேன், 1 லட்சம் 2 லட்சம் முதலீடு செய்யறதுக்கு தான் நீங்கள் பயப்படுறீங்களப்பா அப்படின்னு ஆதங்கப்பட்டாரே தவிர நம்பிக்கை இழக்கவே இல்லை. அவரோட நட உடைகள், பேச்சு, தைரியம் எல்லாமே ஒரு கோடீஸ்வரனாகவே இருந்துச்சு கடைசி வரைக்கும் அவர்கிட்ட. நிஜமாவே 1000 கோடி பணம் வச்சிருக்கிறவங்க கூட அப்படி ஒரு ஆனந்தமா இருந்திருக்க மாட்டான். இந்த கையில மடியில எதுவுமே இல்லாம நொடிச்சு போன மனுஷங்கிட்ட கூட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பணத்தை பறிச்சாலும் ஒரு நம்பிக்கைய ஒருத்தன் உயிர் இருக்கிற வரைக்கும் குறையாம பாதுகாக்கிற அந்த கும்பல் எங்கதான் இருக்கானுங்களோ தெரியல. இல்ல எப்படித்தான் இப்படி ஒரு நம்பிக்கையை எல்லார்கிட்டையும் ஏற்படுத்துறானுங்கன்னு தெரியல. சும்மா சொல்லப்படாதுப்பா, அவனுங்கள சாதாரண மனுஷ பிறவிகளே இல்லை, அவனுங்க ஒரு அதிசய பிறவிகள் தான். இந்த ட்ரஸ்ட்ல பணம் வரப்போகுதுன்னு ஒருத்தனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினதுமே அவன் நிஜமான கோடீஸ்வரம் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுத்தவங்க கூட இவங்கிட்ட வந்து பணம் கேட்க பயப்படுறான், வெக்கப்படுறான். அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து கேட்டா கூட அதுக்கு என்னப்பா திங்கக்கிழமை வாங்கிக்க இல்லை வெள்ளிக்கிழமை வாங்கிக்கன்னு இவனும் சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறான். பணம் ஏதாவது வச்சிருக்கிறவங்க கூட கைமாத்தா இவங்கள்ட்ட பயப்படாம கொடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் மிராக்கிளாவே நடக்க ஆரம்பிக்குது. ஆஹா, இப்படி ஒரு விதமான உலகமடா சாமி அப்படின்னு நான் உறைஞ்சி போயிட்டேன். என்கிட்ட ஆசையா எதேதோ சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நண்பர், என்ன சார் அப்படியே மௌனமாயிட்டீங்கன்னு என்னத்தோட நான் அப்போதான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை சார் ஆண்டவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டான்னு அப்படி சமாளிக்க, அவரு சார் கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் ஒரு 100 கோடி கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் பாருங்கன்னு தாராள மனசோட சொல்ல, நான் அவரை கையெடுத்து கும்பிட்டபடி அவசரமா கோயில் பிரகாரத்தை சுத்தி வேகமா வீட்டுக்கு ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன்.